உலகெங்கிலும் உள்ள பாயும் பூனை யூடியூப் சேனலின் நேயர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் அந்த காலத்து கதைகள், அவைகளில் சுவாரஸ்யமான ஒரு கதை, அதாவது விடாக்கண்டன் கொடாக்கண்டன் என்ற கதை. நாம் சொல் வழக்கில் அவன் பெரிய விடாக்கண்டன், அவன் பெரிய கொடாக்கண்டன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட அந்த விடாக்கண்டன் கொடாக்கண்டன் என்ற கதையை இன்றைய தினம் உங்களிடம் நான் சொல்லலாம் என நினைக்கின்றேன். அதற்கு முன்பு தற்போது ஒரு தகவல். விருத்தாச்சலம் நகராட்சியில் மக்களுடன் முதல்வர் என்ற நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 33 வார்டுகளுக்கும் பொதுமக்கள் பயன்பெறுகின்ற வகையில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து துறைகளை சார்ந்த அதிகாரிகளை ஒரு மண்டபத்தில் வரவழைத்து அனைத்து துறைகளில் உள்ள குறைகளை போக்குகின்ற அளவிற்கு மக்களை வரவழைத்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கிறது. நானே கூட வியந்துவிட்டேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற தொழிலாளர் நல அமைச்சர் CV கணேசன் அவர்களுக்கும், நகரமன்ற தலைவி சங்கவி முருகதாஸ் அவர்களுக்கும், ஆணையாளர் பானுமதி மேடம் அவர்களுக்கும், TPO பாபு அவர்களுக்கும், சுகாதார அலுவலர்கள் பூபதி அவர்களுக்கும், சிவராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், செங்குட்டுவன் அவர்களுக்கும், வரித்தண்டலர் ரவி அவர்களுக்கும், முருகேசன் அவர்களுக்கும், இன்னும் இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற எனக்கு பெயர் தெரியாத அதிகாரி அவர்களுக்கும் அவர்களை நான் உண்மையிலேயே பாயும் பூனை யூடியூப் சேனல் அவர்களை பாராட்டுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் மதியம் சாப்பாடு நிகழ்ச்சியில் சுகாதார அதிகாரிகளே மக்களுக்கு இந்த உணவை அளித்து சாம்பாரெல்லாம் போட்டு அவர்களே பரிமாறிய நிகழ்ச்சி என் நெஞ்சை கவர்ந்தது. இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி. இப்பொழுது நாம் விடாக்கண்ணன் கொடாக்கண்ணன் கதைகளுக்கு செல்லலாம். விடாக்கண்டன், அதாவது ஒரு ஊர்ல ஒரு ஏரி. அந்த ஏரியில இந்த பக்கம் ஒருத்தன் அந்த அவனுடைய புளி மூட்டை சாப்பாட்டை கழட்டி அந்த மூட்டையை கழட்டி சாப்பிட்டு இருந்தான். அந்த ஏரிக்கு அந்த பக்கமா ஒருத்தன் இதே மாதிரி அவனுடைய சாதத்தை புளி மூட்டை அந்த காலத்தெல்லாம் மூட்டை போட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அந்த சாதத்தை சாப்பிட்டு இருந்தான். இவன் இங்கிருந்து அவனை பார்த்தான், அவன் அங்கேருந்து இவனை பார்த்தான். இவன் சாப்பிட்றது நம்மகிட்ட உப்பு இல்லை, உப்பு கம்மியாக இருக்கு, அங்கே ஒருத்தன் சாப்பிட்றான் போல இருக்கு, அவங்ககிட்ட போய் நம்ம அந்த உப்பு கேட்டு போட்டு சாப்பிடணும். அவன் என்ன நினைச்சான், அவங்ககிட்ட ஊறுகாய் இல்லை. அவன் என்ன நினைச்சான், இந்தாண்ட ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவங்ககிட்ட போய் நம்ம கொஞ்சம் ஊறுகாய் கேட்டு சாப்பிடுவோன்ட்டு அவன் சோத்தை எடுத்துக்கிட்டு இந்த பண்ண நோக்கி வந்தான். இவனுடைய சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு அவனை நோக்கி போனான். 2 பேரும் நடுவில் அந்த கரை ஒரு சந்திச்சுட்டான். எங்க ஒரு உப்பு இருந்தால் கொஞ்சம் கொடுங்க சாப்பாட்டுக்கு வேணும், எனக்கு ஊறுகாய் கொஞ்சம் கொடுங்கன்னா அவன் 2 பேரும் மாற்றிக்கிட்டு வாங்கிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டது ஏங்க நீங்கள் என்ன ஊருனாங்க? நான் விடாக்கண்டன் பேருங்க அப்படின்னா. அப்படின்ட்டு நான் கொடாக்கண்டனுங்க, என் பேர் ஒற்றுமையாக இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னா. நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் வடக்கெல்லாம் புளி விட்டேங்க, இப்போ தெற்க புழுவலான்னு போகிறேங்க அப்படின்னு அவன். இவன் கொடாக்கண்டன் தான், நான் தெற்கெல்லாம் புளி விட்டேங்க, இப்போ வடக்க புழுவலான்னு போகிறேங்க, அதாவது போய் சொல்லி பிழைக்கிறது போகிறேங்க அப்படின்னு சொன்னான். அப்போ நீங்கள் வடக்க புளி விட்டீங்க, நாங்கள் தெற்க புளி விட்டு வரோம், நம்ம 2 என்ன பண்ணோம்னாங்க சேர்ந்து ஒற்றுமையாக கிழக்க போய் புழுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிழக்க பக்கமாக போனாங்க. விடாக்கண்டனும் கொடாக்கண்டனும் கிழக்க போயிட்டே இருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய காடு கொல்லை. அந்த கொல்லையில் ஒரு பாட்டி இருந்தது, வீடு கட்டி ஒரு பாட்டி இருந்தது. அந்த பாட்டிக்கிட்ட போனாங்க. பாட்டி எங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்குமா பாட்டி அப்படின்னு கேட்டானுவான். என்ன அப்போ 2 பேர் இருக்கீங்களா? ஆமாங்க. நீ வேலை இருக்குப்பா, நீ இந்த வாழை மரத்துக்கு தண்ணி தேங்கி நிற்கிற வரைக்கும் ஊற்று, நீ ஒரு வேலையை செய்ய. இன்னொருத்தன் நீ என்ன பண்ணுற, நீ மாடு இருக்குப்பா, அதை மேய்ச்சிட்டு வந்துருப்பா அப்படின்னு பாட்டி சொல்லிச்சு. சரி பாட்டின்னு விட்டு விடாக்கண்ணன் என்ன பண்ணா, நாம் 2-3 குடத்தை தண்ணி ஊற்றிட்டு நம்ம உட்காந்து கிடப்போம், அதனால் நான் தண்ணி ஊற்றுறேன் பாட்டி அப்படின்ட்டான். அவன் என்ன பார்த்தான், என்ன மாட்டை ஓட்டி போய் கொல்லையில் மரத்தை கட்டி போட்டு தூங்கிட்டு சாயந்தரம் ஓட்டு வருவேன், அது இப்போ பரவாயில்ல, கொடாக்கண்ணன் நான் மாட்டை ஓட்டு போகிறேன். சரி 2 பேரும் அப்புறம் மறுநாள் காலையில் விடாக்கண்ணன் என்ன பண்ணால் 2-3 குடம் தண்ணி ஊற்றுறான், 3 குடம் ஊற்றுறான்.
தண்ணி தேங்கி நிற்கல. அந்த பாட்டி என்ன சொல்றது, தண்ணி தேங்கி நிற்கிற வரையும் ஊற்று பண்ணிட்டு தண்ணி தேங்கி நிற்கல. அப்புறம் 4வது குடம் ஊற்றுனான், நிற்கல, உள்ளே போயிட்டு இருக்கு. அப்புறம் 5வது குடம் ஊற்றுனான், உள்ளே போயிட்டு இருந்தது. அவன் கொடாக்கண்ணன் என்ன பண்ணான், மாட்டை வச்சு போயிட்டான். இவன் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கான், கொடாக்கண்ணன் மாட்டை வச்சு போயிட்டான். என்னங்க போய் கொல்லையில ஒரு மரத்துல மாட்டை கட்டி போட்டு நம்ம தூங்கிட்டு போய் அதே ஒரு புளிய மரம் இருந்தது, அதுல மாட்டை அதை கட்டலான்னு போனான் பாரு. அவ்வளவுதான், அந்த மாடு ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த கொடாக்கண்ணன் அந்த மாட்டு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கான், நிக்க மாட்டவேங்குது, ஓடிக்கிட்டே இருக்கு. இவன் இவன் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கான். அது ஒரு மூர்க்கத்தமான மாடு கூட இருக்கு, ஒழுங்கா மேயாது கூட இருக்கு. அவன் மாட்டு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கான். அவங்க அதை அப்படியாச்சா. இவன் என்ன பண்ணா, மதியானம் வழியும் தண்ணி விட்டான், வாழை மரத்தை தேங்கே நிற்கல. என்னடா இது மாதிரி மோசமா இருக்கு, நம்ம என்ன பண்றோம், நாளைக்கு சாயந்தரம் வரட்டும் அவன், நான் வந்து நம்ம என்ன பண்றோம், நாளைக்கு நாம மாட்டை விட்டு போவோம். அவன் நரம் மரத்துல கட்டி போட்டு நரம் தூங்குவான், நாம தெரியாம இந்த வேலையை வாங்கிட்டோம், நீ பொழுதுலையும் தண்ணி ஊட்டி இருக்கிறதா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இவன் நினைச்சான். அவன் என்ன பண்ணான், கொடாக்கண்ணன் மாட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டுவான். அவன் 2 மணி 3 மணி ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் என்ன நினைச்சான், அடாடா நேரம் அந்த விடாக்கண்ணன் வந்து 3 குடத்தை தண்ணியை ஊற்றிட்டு நேரம் படுத்து தூங்குவான், நாம தான் தெரியாதனமா அந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு மாட்டு பின்னாடி வந்து கிடக்குறான், சாயந்தரம் போன உடனே வேலையை மாற்றிக்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்ட அவன் நினச்சிக்கிட்டு மாட்டு பின்னாடி ஓடிக்கிட்டுவான். அவன் சாயந்தரம் வரட்டும், நம்ம வந்து நாளைக்கு மாட்டு ஓட்டுற வேலையை பார்ப்போம்னு இவன் தண்ணி மட்டும் ஊற்றிட்டே இருக்கான். 5 மணி 6 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு, அப்பயும் தண்ணி தேங்கியே நிற்கல. அப்புறம் வந்து அவன் என்ன பண்ண, மாட்டை அந்த மாடு ஆட்டோமேட்டிக்கா சாயந்தரம் ஆனால் வீட்டு போக முடியாது, அது பின்னாடியே ஓடியாந்துருக்கான். மாடு கொடாக்கண்ணன் மாட்டை பின்னாடியே ஓடியாந்துருக்கிறத இவன் பார்த்துட்டான். இவன் அது வரை தண்ணி ஊற்றிட்டான், டக்குன்னு குடத்தை வச்சுட்டு என்ன பண்ணிட்டான், அப்படியே ஜாலியாக உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கான், பின்னாடி கொண்டு உட்காந்துருக்கான். அவன் என்ன பண்ண, மாட்டு பின்னாடி வந்து ஒரு மாட்டை கட்டிட்டு அவனுக்கு கிட்ட வந்தான். அவன் 2 பேரும் எப்போ மாற்றிக்கலாம் 10 யோசனை பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் என்ன ஆள நீ போய் மாட்டெல்லாம் என்ன அடனி மாட்டை ஓட்டிட்டு போய் அந்த மரத்துல கட்டிட்டு தூங்கினம்பா, 3 நேரம் தூக்கிட்டு இப்பதான்ப்பா வந்தான் அப்படின்னு கொடாக்கண்ணன் சொன்னான். நீ என்ன தண்ணி அடனி 3 குடத்தை ஊத்துறான், நானே இப்பதான் ஏந்திச்சேன் அப்படின்னு இவன் சொன்னான். நம்ம வேலையை மாற்றிக்குவோம், மாற்றிக்குவோம், அதை பற்றி என்னப்பா எனக்கு 2 பேரும் இப்படி மாற்றிக்கிறான், ஏன்னா அவங்க பாடுபட்டது அவங்களுக்கு தான் தெரியும். சரிப்பா, நான் கொடாக்கண்ணன் நாளையிலேருந்து நான் தண்ணி மூட்டுற மரத்துக்கு நீ மாட்டை விட்டு போன மாற்றிக்கணும், வேலையை மாற்றிக்கணும். மறுநாள் கொடாக்கண்ணன் 3 குடம் தானே விட்டு 3 குடம் தண்ணி ஊற்றுறான். அவன் விடாக்கண்ணன் மாட்டை விட்டு இவன் 3 குடம் தானே 3 குடம் ஊற்றுறான், தண்ணி தேங்கி நிற்கல. என்ன நிற்கல, சரி இன்னொன்று ஊற்றுமேனு ஊற்றுறான், இன்னொரு குடம் நிற்கல. அப்புறம் ஊற்றுறான், நிற்கல, ஊற்றிக்கிட்டே இருக்கான். அவன் என்ன பண்ணான், போய் மரத்தை கட்டி விட்டு மாட்டு கொள்ளை தாண்டிச்சு மாடு, அவ்வளோதான் ஓட ஆரம்பிச்சது. அந்த மாட்டு பின்னாடி விடாக்கண்ணன் ஓடிக்கிட்டே இருக்கான், அது நிற்கவே இல்லை. என்ன நிற்கவே மாட்டேங்க, அவன் தூங்கினான்னு சொன்னான், நம்மள இவன் நிற்கவே மாட்டேங்குது, ஏமாத்தினானா அப்படின்னு அவன் நினைச்சு மாட்டு பின்னாடி ஓடுறான். இவன் என்ன பண்ண, தண்ணி ஊற்றல, என்ன 3 குடம் ஊற்றி தூங்கினானா, இன்ன வரையும் நம்ம 50 குடம் ஊற்றிருப்போம், தண்ணி நிற்க முடியாது, நம்ம ஏமாத்திட்டானா அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். மணி 4 ஆச்சு, தண்ணி ஊற்றிட்டே இருக்கான். அவன் மாட்டு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கான், இவன் தண்ணி ஊற்றிட்டு இருக்கான். மணி 5 ஆச்சு. ஓஹோ, இந்த விடாக்கண்ணன் வந்து நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு ஒரு சாமாஜம் 3 குடம் ஊற்றி தூங்கிட்டு இருக்கிறான். பட் ஓட்டவனை சாயந்தரம் பார்த்தோன்னே கொடாக்கண்ணன் சொன்னான். அவன் என்ன பண்ணான், மாட்டுக்கு ஓட்டுட்டு கொடாக்கண்ணன் வந்து மரத்தில் கட்டிட்டு தூங்கலான்னு சொல்லி நம்மகிட்ட போய் கொடுத்து நம்மகிட்டே போய் போடுறான். பட் சாயந்தரம் போய் அவனை வச்சுக்கிறான், கச்சேரி அவன் நினச்சிட்டு அவன் இவனை தீட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து 6 மணி ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக மாடு விட்டு இருந்தது. அந்த மாடு உடைய சத்தம் கட்டி இவன் தண்ணி அப்போ ஊற்றிட்டு இருந்தான். டக்குன்னு போய் படத்தை வச்சு அவனை மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறான், என்ன செய்யறான், அது இருக்கட்டும், எங்க மாடு மரத்தில் கட்டிட்டு தூங்கிட்டான்னு சொன்னியா, ஏன்னா ஏமாத்துனா நீ மட்டும் யோசிக்குமா, இன்னும் 3 குடம் தண்ணி ஊற்றி தூங்கலான்னு சொல்லியா, நீ மட்டும் யோசிக்குமா அப்படின்னு இவன் கேட்டான். 2 பேரும் உணர்ந்துக்கிட்டான் தப்ப. சரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேலை இந்த கேள்விக்கிட்ட வேலை வேண்டியதில்லை, நாம் விடிஞ்சதை வேற இடத்துக்கு போகணும். ஆனால் நம்ம 2 பேரும் கண்டிப்பாக நாம் ஒருத்தங்க நம்ம ஏமாத்த விட்டுருப்போம். நம்ம வந்து அடுத்தவங்கிட்ட போய் புளி வாழணும்னு வந்தால் நீ எண்ணிக்கிட்டே புளி வருவாதியா, இல்லை நம்ம இனிமேல் நம்ம ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி தூங்கிட்டானோ விடிஞ்சது என்ன பண்ணிட்டானோ அந்த கேள்வி விட்டோட சொல்லாமல் வேற திக்க நோக்கி புறப்பட்டானுவான். அதன் பிறகு அவங்க செஞ்சது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அதை வந்து அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறி இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.